அத்தியாயம் 27. அடுத்த நாள் அதிகாலையிலேயே எழுந்தவள் கணவனுக்கான காலை உணவை தயாரித்து முடித்து அவன் வரவிற்காக காத்திருக்க கீழே வந்தவன் மடிக்கணினியுடன் அமர்ந்துவிட்டான். சமையலறையில் இருந்து வெளியே வந்த அலர் தன்னிடத்தை ஆக்கிரமித்திருக்கும் மடிக்கணினியை மனதிற்குள் கருவியவாறு அவனிடம் காஃபியை நீட்டினாள். அவள் வளைக்கரங்களின் ஓசையில் நிமிர்ந்தவன் வேண்டாம் என்றான். ஏன்? பிடிக்காது என்றவன் பேச்சு முடிந்தது போல தன் வேலையில் கவனமானான். நான் உப்பெல்லாம் போடல, நம்பி குடிக்கலாம். இப்போது அவளை அழுத்தமாய் பார்த்தவன் பிடிக்காது, வேண்டாம்னா விடு. ஓ அப்படியா, இனி எப்படி பிடிக்காம போகும்னு பார்க்குறேன் என்றவள் குரலே வித்தியாசமாய்ப்பட மடிக்கணினியில் இருந்து அவன் தலை உயரும் முன் அவன் கரங்களில் இருந்ததை பறித்து மேஜை மீது அலர் வைக்க, ஏய் என்னடி பண்ற என்று அவன் இருக்கையிலிருந்து எழவும் கையிலிருந்த காஃபியை அருந்தியவள் பாதங்களை உயர்த்தி எக்கி அவன் கழுத்தை வளைத்து இமைக்கும் நொடியில் அழுத்தமாக மூடியிருந்த அவன் அதரங்களை சேர்ந்து நிதானமாக காஃபியை அவனுக்கு புகட்டியிருந்தாள். அவள் அதிரடியில் திகைத்து அவளையே பார்த்திருந்தவனுக்கு மொத்த காஃபியையும் புகட்டியவள் கண்களை உருட்டி, இனி காஃபி வேண்டாம், டிஃபன் வேண்டாம்னு சொன்னா அமைதியெல்லாம் போக மாட்டேன், இப்படி ஊட்டி விட்டுடுவேன் என்று கண்கள் சிமிட்டியவள் அதிர்ந்திருந்தவனின் கன்னத்தை இரு கரங்களாலும் பற்றி தன்னை கொன்று தின்னும் அவன் விழிகளில் அழுந்த முத்தம் பதித்து, என்ன புரிஞ்சுதா என்று சிவந்த முகத்துடன் கேட்டவள் அடுத்த கணம் ஓடி சமையலறையினுள் மறைந்தாள். பிடித்த மாணவர்களை தொலைத்துவிடக் கூடாது என்ற பயமே அவர்களை அதிகம் தேட வைக்கும் என்பார்களே, அதுபோல கீர்த்தியின் வருகை அலறவளை அகனவனை அதிகம் தேட செய்தது. அது தன்னவனின் சிரிப்பு, அழுகை, கோபம், சீண்டல், தீண்டல், தேடல் என அனைத்தும் அவளாகி போக விளைந்ததாலேயே. சுருங்கச் சொன்னால் தன் கைப்பொருளை நழுவ விடாமல் இறுக்கமாய் பற்றி கொள்ளும் குழந்தைக்கும் அலருக்கும் வேறுபாடு இல்லாது போனது. அவனை இழந்துவிடக்கூடாது என்ற வேகத்தில் இருந்தவள் தான் ஆற்றிய வினையின் எதிர்வினை எத்தகையதாய் இருக்கும் என்ற படபடப்பு குறையாமல் நெஞ்சில் கரம் பதித்து சமையலறை மேடையில் சாய்ந்து நின்றவள் ஆழ்ந்த மூச்செடுத்து ஆவலுடன் நொடிக்கொரு முறை அவன் வரவை எதிர்பார்த்து காத்திருந்தாள். நிமிடங்கள் பல கடந்தும் அவன் வராது போக மெல்ல எட்டி வரவேற்பறையை பார்க்க அங்கு எழில் இல்லாது அது வெறிச்சோடி இருப்பதைக் கண்டவளின் வதனம் வதங்கியது. படுக்கையறை முதற்கொண்டு மொட்டை மாடி வரை தேடியவள் எங்குமே அவன் இல்லாது போகவும் கண்டதையும் எண்ணி தவித்து போனாள். அப்போ உனக்கு என்ன பிடிக்கலையா மாமா என்று நெஞ்சம் பச்சை ரணமாய் வலிக்க அதற்கு மேல் சிந்திக்கும் திறன் அற்றவளாய் பல மணி நேரம் கண்ணீரோடு உறவாடியவாறு அமர்ந்திருந்தவள் ஒரு கட்டத்தில் முகத்தை அழுந்த துடைத்தவள் வீட்டை பூட்டிக் கொண்டு கிளம்பினாள். வழி நெடுகிலும் எழிலுடனான நினைவுகளையே அசை போட்டு சென்றவளுக்கு அன்று மேட்டுப்பாளையம் செல்வதற்கு முன் அறையில் நிகழ்ந்த நினைவு மனதில் படமாய் விரிந்தது. அன்று மேட்டுப்பாளையம் செல்ல வேண்டி அதிகாலையிலேயே எழுந்து குளித்து தயாராகி தேவையான பொருட்களை கைப்பையில் அடுக்கிக் கொண்டிருந்த அலர் திடீரென உணர்ந்த தன்னவனின் சுவாச காற்றின் வெம்மையில் உறைந்து போனாள். பின்னங்கழுத்தில் படர்ந்த அவன் உயிர் காற்றில் பெண்ணவள் தகிக்க அகனவனின் அண்மையில் நாண மகளும் அகல மனதிற்குள் எழுந்த புதுவித பரவசத்தில் அவளையும் மீறி எதிர்பார்ப்புடன் அவன் அணைப்பிற்காக கண்மூடி நின்றிருந்தாள். முதுகில் ஊர்ந்த அவன் கரம் மேலெழுந்து பாதியாக ஏற்றப்பட்டிருந்த சுடிதாரின் ஜிப்பை ஏற்றி உடனே அகலவும் மோன நிலை களைந்தவளாய் அவனை திரும்பி பார்க்க விழி அவளின் யாசிப்பை உணர்ந்தவனுக்கு அவள் மாற்றம் புரிந்தாலும் இது நீடிக்குமா என்ற ஐயமே மேலோங்கியது. இன்று வரை உயிர் வலியை கொடுத்து கொண்டிருக்கும் அவள் வார்த்தைகள் அவன் செவியை விட்டு அகலாது இருக்க எங்கனம் அவளை ஏற்க மீண்டும் அவசரப்படக்கூடாது என்று அவளை விளக்கி அவனும் வழி கொண்டான். அலரின் பார்வை அவனை விட்டு அகலாது இருப்பதைக் கண்டவன் குரலை செருமி தன்னை சமன்படுத்தி, சீக்கிரம் வா, டைம் ஆச்சு என்று சார்ஜில் இருந்த அவன் அலைபேசியை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். அறையை விட்டு நீங்கி செல்பவனை கண்டவளுக்கு மையலுடன் எப்போதும் தன்னை நெருங்குபவனின் உணர்வுகளை தானே கொன்றதை எண்ணி மனம் அலக்களிக்க செல்லும் அவனையே பார்த்தபடி சுவற்றில் கண்மூடி சாய்ந்தவளின் கண்கள் அணைப்பின்றி உடைப்பெடுத்தது. அன்றைய நினைவில் மீண்டும் கண்கள் குளம் கட்டி விழித்திரை மறைக்க எதிரே வந்த வாகனத்தின் ஒளியை உணரும் திறன் அற்று அவன் நினைவில் எல்லை கடந்து சாலையின் மத்தியில் நடக்க எதிரே அதிவேகமாக வந்த வாகனமோ அவளை முத்தமிட நெருங்கியது.
சிந்தை முழுக்க தன்னவனை தேக்கி கண்களில் ஜீவனின்றி இலக்கற்ற பார்வையோடு எழிலவன் ஆட்சி புரியும் அகத்தில் அவன் அனுமதியின்றி புதிதாய் வெறுமையை குடியமர்த்தியவள் வழிகின்ற வெளிநீரை துடைக்கவும் மறந்தவளாய் எல்லைக்கோட்டை கடந்து செல்ல எதிரே வந்த வாகனத்தையோ அதன் ஒளியையோ உணரும் நிலையில் நிச்சயம் அலர் இல்லை. அம்லோ, குள்ளச்சி என்ற இருவேறு குரல்கள் காற்றை கிழித்து கொண்டு அவள் செவி வழி உயிர் தீண்ட உணர்வு பெற்றவள் எதிரே வந்த வாகனத்தைக் கண்டு அதிர்ந்து அசைவற்று நின்ற மறு நொடி காற்றில் மிதக்கலானாள். விழிகள் தெறிக்க திகைத்து கண்ணிமைக்கும் நொடியில் தன்னை கடந்து செல்லும் வாகனத்தை கண்டவள் தன் உயிர் பறவை கூட்டை விட்டு பறக்காது காத்தவனின் கரம் அவள் இடையே நடுக்கத்துடன் இருக்குவதை உணர்ந்தவள் சிரம் தாழ்த்தி பார்த்திருந்தாள். அங்கே எழில் அலரை இடையோடு வளைத்து பிடித்தபடி தன்னோடு இறுக அணைத்து தூக்கியவாறு சுழன்று சாலை ஓரத்திற்கு செல்வதைக் கண்டவளுக்கு விழிகள் பொய் உரைக்குமோ என்ற ஐயம் எழ மெல்லிய விரல்கள் கொண்டு தன்னவனின் முகம் பற்றி அவனை ஸ்பரிசித்தாள். அதிலும் பல வருடங்களுக்கு பிறகான அவனின் பிரத்யேக அழைப்பை அவள் காதில் ரீங்காரமிட கோதையவள் நெஞ்சமோ ஆனந்த தாண்டவமாடியது. மகிழ்ச்சியில் திளைத்தவளின் விழிகள் கண்ணீரையும் அதரங்கள் புன்சிரிப்பையும் உதிர்க்க மாமா என்று அவனை அழைத்திருந்தாள். அது காரும் உயிர் ஊசலாட தன்னவளை தாங்கிக் கொண்டு சுழன்றவனின் உயிரை அவளின் ஒற்றை அழைப்பை மீட்டெடுக்க பேசாதடி என்றவனின் கண்களில் இருந்து வழிந்த நீர் அவள் கரம் சுடவும் மீண்டும் மாமா என்றவாறு அவன் முகம் நிமிர்த்தியவளை தன்னோடு மேலும் காற்று புகாதபடி இறுக்கிக் கொண்டே ஒரு நிமிஷம் உயிரே போச்சுடி குள்ளச்சி என்றவன் சாலை என்றும் பாராமல் அவள் முகம் முழுக்க முத்தமழை பொழிந்தவனுக்கு காலை நிகழ்வு மனதில் ஆடியது. இன்று காலை இருவருக்கும் இடையேயான மெல்லிய திரையை அலரை கிழித்தெறிந்து உரிமையாய் தன்னை நெருங்கியதைக் கண்டு எழில் அதிர்ந்து நின்றது சில கணங்கள்தான். பெண்ணவள் உணர்த்திய செய்தி அவன் மனதை மயிலிறகாய் தீண்டிட உல்லாசமாய் விசில் அடித்தவாறு கலக்கரடி குள்ளச்சி என்று அவளிடம் சொல்ல முற்பட பூஜை நேர கரடியாய் அலைபேசி அழைத்தது. உடன் பணிபுரியும் நண்பனின் அழைப்பு என்றதும் உடனே ஏற்றவன் நண்பனின் குழந்தைக்கு விபத்து என்று அறியவும் பதறி ஓடியிருந்தவன் அவசரத்தில் அலருக்கு தெரிவிக்காத தன் மடத்தனத்தை நொந்தவாறு செல்லும் வழி நெடுக அவளுக்கு அழைப்பு விடுக்க 25 அழைப்புகளையும் அவள் ஏற்காததால் மனைவியின் நிலையறிய துடித்தவன் இரத்த தானம் அளித்து குழந்தைக்கு சிகிச்சையை தொடங்கவும் நண்பனிடம் விடை பெற்று அவளிடம் விரைந்தான். ஆனால் எதிரே சோக பதுமையாய் அதிர்ச்சி, பரிதவிப்பு, வெறுமை, அலைப்புறுதல் என்று உணர்வுகளின் குவியலாய் மலரவளின் மதிவதனமும் ஜீவனற்ற அவள் வெளிகளும் அகனவனின் உயிரை உருக்க நொடியும் தாமதிக்காது இயக்கிக் கொண்டிருந்த தன் இருசக்கர வாகனத்தில் இருந்து குதித்து அவளை நோக்கி ஓடினார். தனக்கும் அவளுக்குமான தூரம் 10 அடி என்றபோதும் அதை கடக்கும் வரை அவன் கொண்ட உயிர் வலி சொல்லிலடங்காது. இதோ இப்போதும் முழுதாய் தன் கரங்களில் தவழ்ந்திருப்பவளை விட மனமின்றி நின்றவன் அம்லோக்கு ஒன்றும் இல்லையே என்று அயவந்திநாதன் பதட்டத்துடன் அவர்களை நெருங்கவும் தான் அவளை கீழே இறக்கினான். அம்லோக்கு என்னாச்சு என்றபடி அயவந்திநாதன் அருகே வரவும் மனைவியை தன் கை வளைவில் நிறுத்தியவன் ஒன்றுமில்ல, கொஞ்சம் ஷாக் ஆயிட்டா, அவ்வளோதான் என்றான். அவள் இதய துடிப்பின் வேகத்தை உணர்ந்தவனாய் அறிவில்ல, நினப்பு எங்க இருக்கு உனக்கு? எங்கேயோ பார்த்துக்கிட்டு வர, நடக்கும்போது ரோட்ல கவனம் இல்லாம புத்தி எங்க புல்மைய போயிடுச்சு என்று நாதன் அவளை கடியவும் இது ரோடு, எல்லாத்தையும் இங்கே தான் கேட்கணுமா? எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு வந்து பேசுங்க என்ற எழில் அவள் கரம் பற்றி சாலை ஓரம் விழுந்து கிடந்த தன் இருசக்கர வாகனத்தை நிமிர்த்தி ஏறு என்றவன் அவள் அமர்ந்ததும் பத்திரமா புடிச்சுக்கோ என்று அவள் கரத்தை தன் இடையோடு கட்டிக்கொண்டு ஒரு கரத்தால் அவள் கரத்தை அழுந்த பற்றி கொண்டு மறு கரத்தால் வாகனத்தை இயக்கினான். மிதமான வேகத்தில் சென்றவன் நிமிடத்திற்கு ஒரு தரம் கண்ணாடியில் அவள் முகம் பார்த்தவாறே வீடு வந்து சேர்ந்தான். அவர்களை பின்தொடர்ந்து உள்ளே வந்த நாதன் அலருக்கு குளிர்ந்த நீர் புகட்டி அவள் பதட்டம் குறைத்து கொண்டிருந்த எழிலை காண கோபமே மேலோங்கியது. மகளின் முகத்தை இப்போது நன்றாக பார்த்தவர் இந்த அக்கறை அவ வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி இருந்திருந்தா இந்த நிலை வந்திருக்காது. இதுதான் என் பொண்ணை பார்த்துக்கிற லட்சணமா? தன்னையே மறந்து ரோட்ல வண்டி வர்றது கூட தெரியாம போற அளவுக்கு என்ன நடந்துச்சு என்று காய்ந்தார். நாதனின் குற்றச்சாட்டில் பதறிய அலர் அப்பா என்று அழைக்க
மகள் அருகே சென்று அவள் முகம் நிமிர்த்தி அதில் உறைந்து போயிருந்த கண்ணீர் கோடுகளை வருடியவாறு, பொண்டாட்டிய கண்கலங்க வச்சுட்டு வெளியில காலரை தூக்கி விட்டுக்கிட்டு சுத்துறதுல அர்த்தமே இல்லை என்று அவர் நாகரிகமாக சொன்னாலும் அதன் அர்த்தம் புரியாத அளவு எழில் சிறுவன் அல்லவே. முகம் கருக்க கண்கள் சிவந்தவன் கைமுஷ்டி இறுகியவாறு அவருக்கு பதிலளிக்க எத்தனைக்கு முன் இடையிட்ட அலர், இல்லப்பா, மாமா மேல எந்த தப்பும் இல்லை, கொஞ்சம் திங்ஸ் தேவைப்பட்டது, வாங்கிட்டு வர போன நான் தான் ஏதோ யோசனையில கவனிக்கல. மாமா வெளியில போயிருந்தாரு, அவருக்கு எதுவும் தெரியாது, நிஜமா அவருமே இப்படி நடக்கும்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாரு என்று கூறவும் எழில் அங்கிருந்த ஒற்றை சோஃபாவில் அமர்ந்து இருவரின் சம்பாஷணையும் கேட்கலானான். இல்ல, என்ன ஆனாலும் எனக்கு மனசு ஆறல, நம்பி விட்டுட்டு போனது தப்போன்னு தோணுது. நீ கிளம்பி என் கூட வா அம்லோ, கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நானே கொண்டு வந்து விடுறேன் என்று அழைக்கவும் அதிர்ந்தவள் மறுகணம் எழிலை பார்க்க அவனோ அவள் பதில் வேண்டி அழுத்தமாக அவளைத்தான் பார்த்திருந்தான். இல்ல இல்லப்பா, நான் வரல, இங்க தான் இருப்பேன். மாமா என்னைய நல்லா பாத்துக்கிறாங்க. இது என்னோட தப்பு, இனி இது போல செய்ய மாட்டேன் என்றாள் தன்னவனின் முகம் கண்டு. தன்னிடம் பேசினாலும் மகளின் பார்வை எழிலையே தொடர்வதைக் கண்டவர் அதற்கு மேல் வற்புறுத்தாமல், சரி, எதுவாயிருந்தாலும் இனி நீ தனியா எங்கேயும் போகக்கூடாது, பத்திரமா இரு, வணிகர் சங்க கூட்டத்துக்கு நேரமாச்சு, உன்னை பார்த்துட்டு போலாம்னு வந்தேன், நான் கிளம்புறேன் என்றார். அப்பா சாப்பிட்டு போங்க என்று அலற அழைக்க, இல்லை, அங்கேயே லஞ்ச் ரெடி பண்ணியிருக்காங்க, நான் இன்னொரு நாள் வரேன் என்று கிளம்பினார்.